கைஸ், நீங்கள் தம்ப்நெயில பார்த்தே வந்திருப்பீங்க. பெய்ட் சர்வீஸில் எப்படி வந்து நம்ம ஏமாற்றுவாங்க, நம்ம எப்படிலாம் வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த வீட்டில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு. கார் வாங்குறது பெருசு இல்லை, காரை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ், பெய்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. நம்ம ஃப்ரீ சர்வீஸ்னால் என்ன நினச்சிப்போம்னா ஃபுல்லாகவே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அதாவது ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றுறீங்க அப்படின்னா ஆயிலுக்கெலாம் நம்ம காசு பே பண்ணோம். அது மாற்றுறதுக்கான லேபர் மட்டும் ஃப்ரீ. அதாவது லேபரே கிடையாது, மிச்சம் எல்லா பார்ட்ஸுக்குமே காசு வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. அதனால் இப்போ மினிமம் ஒரு 2000 3000 ரூபாய் ஆகும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும். அதில் எப்படி நம்மக்கிட்டேருந்து வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங் சொல்லி எக்ஸ்ட்ரா போட்டு அதை வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. வீல் அலைன்மெண்ட்டுக்கு மினிமம் வந்து 600, வீல் பேலன்சிங் 600. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸில். ஸோ ஃப்ரீ சர்வீஸ்னால் ஃப்ரீயாக கிடையாது, அதுக்கான பார்ட்ஸுக்கான காஸ்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பெய்டு சர்வீஸ். அதாவது வந்து பெய்டு சர்வீஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 வருஷம் இல்லை 2 வருஷம் மட்டும்தான் வந்து பார்த்தா கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீ சர்வீஸும் கொடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 வருஷம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஃபஸ்ட்டு மாதத்தில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்துடும். அதில் எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மா நார்மலான இன்ஸ்பெக்ஷன். வண்டி எடுத்து ஒரு மாதத்தில் நார்மலான இன்ஸ்பெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸு. அதெல்லாம் காஸ்ட்டே வராது. செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் எண்டு, அதாவது வண்டி எடுத்து 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் வர்றது தான் செகண்ட் சர்வீஸ். அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டர் மட்டும் மாற்றுவாங்க. பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் சரி, டீசல் வண்டியாக இருந்தாலும் சரி, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கூலண்ட்டு, பிரேக் ஆயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான காஸ்ட்டை வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிப்பாங்க. இது வந்து செகண்ட் சர்வீஸ். தேர்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரும். இது வந்து ஹுண்டாயை பொறுத்து சொல்கிறேன், ஒரு சில வண்டிக்கு மாறும். அதாவது 2வது வருஷம் அதுதான் வந்து தேர்ட் சர்வீஸ். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டர் மாற்றுவாங்க, ஏர் ஃபில்டர் மாற்றணும்னா மாற்றுவாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் இதை பார்ப்பாங்க. இதுக்கான காஸ்ட் உங்ககிட்ட வாங்கிப்பாங்க. டீசல் வண்டியாக இருந்தால் டீசல் ஃபில்டர் மாற்றுவாங்க. அதுக்கு அடுத்தது 3வது வருஷம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சர்வீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு மட்டும் தான் ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது வருஷத்துலேருந்து வந்து பெய்டு சர்வீஸ் உண்டாயில. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெய்டு சர்வீஸில் எவ்வளோ காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் அடிஷ்னலாக போடுவாங்க, நீங்கள் என்னெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் பண்ணது வந்து தேர்ட் சர்வீஸில் ஃபோர்த் சர்வீஸ். இது வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்ட் வாஷர். அதாவது வந்து நம்ம விண்ட்ஷீல்டு யூஸ் பண்ணுறோம்ல கைஸ், அந்த விண்ட்ஷீல்டுக்கு அந்த தண்ணி ஊற்றுறோம்ல, அந்த வாஷருக்கு, அந்த வாஷருக்கு 33 ரூபா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில். இது வந்து டீசல் வண்டின்றதால 4.8 லிட்டர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. இதுக்கோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1728. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர், ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. அது வந்து 319. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு, அதாவது வந்து வைப்பர் பிளேட் ரெண்டும் மாற்றிருக்காங்க. இது ஏன் இது பண்ணல அப்படின்னா இதுக்கு அடிஷ்னலாக ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். அதனால் வந்து 5 வருஷத்துக்கு வந்து பிளேட்லாம் மாற்றினா ஃப்ரீ கிடையாது. இதுக்காக நான் வந்து ஒரு 12,000 கிட்ட பே பண்ணியிருக்கேன். இது வந்து ஷீல்ட் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து என்ன வியர் அண்ட் டேர் ஆனாலும் அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பற்றி என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா பிளேடுக்கு மட்டும் அமௌண்ட்டு போடல. ஏர் ஃபில்டருக்கு வந்து 319. ஃபில்டர் கிராஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா 789 ரூபா, 87 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஏர் கிளீனர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வருது பார்த்தீங்களா, அதோட ஃபில்டரு, இது வந்து பார்த்தீங்கன்னா 257. அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஃபில்டர் 395 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேலன்சிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அந்த பேலன்ஸ் வச்சாங்க பார்த்தீங்களா, இதுக்கான காஸ்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு. இது இல்லாமல் கீழே வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கான காஸ்ட்டு. அதாவது வந்து அவங்க லேபர் ஒர்க் பண்ணாங்களே, அது லேபர்னால் எப்படிலாம் எடுப்பாங்கன்னு மட்டும் பாருங்கள். பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இதை பண்ணதுக்கு 1600 ரூபா கிட்ட லேபர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி டிஸ்இன்ஃபெக்டன், அதாவது வந்து ஏசி க்ளீன் பண்ணதாக சொல்லி 575 போட்டிருக்காங்க. இன்ஜின் ட்ரெஸ்ஸிங், அதாவது இன்ஜினை க்ளீன் பண்ணதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக, இன்ஜின் பே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து டஸ்ட் இருக்கும், அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 338 போட்டிருக்காங்க. ரியர் பிரேக் ஓவரால், அதாவது வந்து ட்ரம்மை க்ளீன் பண்ணி, பிரேக் ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்க் ஓவரால், அதாவது ஃப்ரண்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ணி எவ்வளோ வேர் அண்ட் டேராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக சிஸ்டம் கிளீனிங், இதுக்கு வந்து 753 ரூபா போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரேக் கிளீனிக்லாம் பாருங்கள், 779 பேக்குக்கு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 710. ஈஸியாக சிஸ்டம், அதாவது வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் சொல்லுவாங்க. வெளியில் போகிற எக்ஸாஸ்ட்டை வந்து ரீசர்க்குலேட் பண்ணணும் ஒரு சிஸ்டமை, BS6 வரும், அதை கைட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. கேட்ரேஜ் டீசல் இன்ஜின், அதை வந்து 454 போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவுமே பண்ணியிருக்காங்க. இதுக்கான அமௌண்ட்டை பாருங்களேன், ஸ்பாட் அமௌண்ட், அதாவது வந்து மேலே யூஸ் பண்ண ப்ராடக்ட் இருக்குல்ல, அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3876 ரூபா.
லேபர் அமௌண்ட், அதாவது வந்து இந்த லேபர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5199 ரூபா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டியோட பார்த்தீங்கன்னா 4576 ரூபா வந்திருக்கு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 6135 ரூபா. அதாவது வந்து பார்ட்ஸுக்கு 4500 ரூபா ஜிஎஸ்டியோட, லேபருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 6135 ரூபா. டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10712 ரூபா. ஓகே, இது நார்மலா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் கிடையாது. இது இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய போட்டாங்க. அதை நான் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணவே எனக்கு 11,000 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. நார்மலாக சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5000 6000 முடிஞ்சிடும். ஸோ என்னெல்லாம் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க நான் சொல்லவா. இப்போ வந்து ஏசி டிஸ்இன்ஃபெக்டன்ட் போட்டிருக்காங்களா, அதாவது ஏசி க்ளீன் பண்ணதான் போட்டிருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே இருக்கிற டஸ்ட் அப்படியே இருக்குது. ஸோ இதை வந்து அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. செகண்ட் வந்து இன்ஜின் பிளேக் க்ளீன், அதாவது வந்து செகண்ட் வந்து இன்ஜின் க்ளீனிங். ஃப்ரண்ட் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பானட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணதான் போட்டிருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா உள்ளே இருக்க ஒயர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்றது வீடியோ வந்து நான் கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். அது நீங்கள் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அதுக்கான ரேட் வந்து பாருங்கள். இது ஏசி இது க்ளீன் பண்ணதுக்கு 575, இது க்ளீன் பண்ணதுக்கு 338. இந்த ட்ரம்மு ஓவரால் இது ரெண்டுமே செக் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா வண்டி கிலோமீட்டர் ஓலனா செக் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ இது இல்லாமல் வந்து வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் வந்து இதுக்கு போகல. வெறும் அந்த வச்ச வெயிட்டுக்கு மட்டும் தான் காசு போட்டிருக்காங்க 65 150. நார்மலாகவே வீல் பேலன்சிங்க்கும் வீல் அலைன்மெண்ட்டுக்கும் 650 சொல்லி ஒரு 1200 1300 இது பண்ணுறாங்க. நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்சூரன்ஸ் கட்டும் போது ஜஸ்ட் ஒரு கூப்பன் மாதிரி கேட்டு வாங்கவே அதை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கார் வாஷு, கார் பாலிஷிங் இதுக்குமே வந்து காசு போடுவாங்க. ஸோ இதில் எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 2500 வந்து டிஸ்கவுண்ட் ஆச்சு. அது இல்லாமல் இப்போ 10700. ஸோ இது இல்லாமல் நம்ம எப்படிலாம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் கிளீனிங் சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஒரு 2000 இன்டீரியர் கிளீனிங்னா ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து காருக்குள்ளே இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ அது தேவையில்லாததான் என்ன கேட்டிங்கன்னா, அது நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு 2000 அதிகம், அதனால் நான் அது வேண்டாம்னு சொல்லிட்டேன். இது இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, இது ஏசி டிஸ்இன்ஃபெக்டன் போட்டிருக்காங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா 3M ப்ளஸ் ஸ்ப்ரே கிடைக்குது. அந்த ஸ்ப்ரே வாங்கி நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம் உள்ளே வச்சு. அந்த ஸ்ப்ரே உள்ளே அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க அந்த டஸ்ட்டு எல்லாமே அட்ராக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து தேவையில்லாமல் 575 ரூபா வேஸ்ட் பண்ணுறது என்ன கேட்டால் வேஸ்ட்டு. அதேமாதிரி இன்ஜின் க்ளீனிங் வந்து நான் இப்போ வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கடைசியாக அது ஒன்றுமே பண்ணவே இல்லை, அவங்க ஜஸ்ட்டு மேலே தான் தொடச்சிட்ருக்காங்க. அதுக்கு நீங்களே ஈர துணி வச்சு தொடச்சிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே தேவையில்லாது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸில் வந்து இந்த ட்ரம்மெல்லாம் கை க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறாங்களா தப்பிக்கலாம் அப்படின்னா, சர்வீஸ் கொடுக்கும்போதே நீங்கள் சொல்லிவிடுங்க, பெய்டு சர்வீஸ் ப்ரோ, ஸோ நீங்கள் என்னெல்லாம் மாற்றுறீங்களோ அதுக்கு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் க்ளீன் பண்ணதுக்கெலாம் அட்டாச் பண்ணிட்டாங்க. எதுக்கு இது பண்ணல அப்படின்னா, ECU இதுக்கு அப்டேட் பண்ணது சொல்லலை. அதுக்கப்புறம் ஈஸியாக க்ளீன் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதுக்கு சொல்லலை. இந்த கேட்ரேஜுக்கு சொல்லவே இல்லை. மற்றபடி எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக போட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னெல்லாம் மாற்றுறாங்களோ அதை ஃபோட்டோ கேளுங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த ஏசி கிளீனிங்கு, இன்ஜின் கிளீனிங்கு, அதுக்கப்புறம் வந்து உள்ள இன்டீரியர் கிளீனிங்கு, வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட்டெல்லாம் வந்து தயவுசெய்து இன்க்ளூட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வீல் பேலன்சிங், வீல் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வெளியில் நிறைய கடைங்க இருக்குது. அந்த கடையில் கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தேவையில்லாமல் வந்து வெளியில் எங்கேயாச்சும் கடையில் கொடுத்து பண்ணிடாதீங்க. ஏன்னா வண்டி வந்து கம்பெனி சர்வீஸில் இருந்தால் மட்டும்தான் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு வாரண்டி கிளைம் பண்ணோம் அப்படின்னா கிளைம் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வண்டியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு திருப்பி நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ணல, அதனால் ரெக்கார்டு இல்லை, நீங்கள் சர்வீஸே பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கான பார்ட்ஸோ வாரண்டியோ கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கார் வாங்க போகிறவங்க, கார் வச்சுருக்கவங்க, அந்த அப்படி இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் கூட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.